பூலோகத்துக்கு போய் இல்லற வாழ்ல ஈடுபட்டுட்டு அப்புறம் திருக்கையிலைக்கு ஒரு வாரம் ஆணையிடுறாங்க. நாணயத்துக்கு சுவாமி கிட்ட வருத்தப்பட்டு கண்ணீர் மல்க வேண்டிக்கிறார் சுந்தரர். நான் பூலோகத்துக்கு போனா அந்த மாயில நான் உங்களை மறந்துடுவேன், அதனால எனக்கு திருமணம் நடக்கிற தக்க சமயத்தில் நீங்க தடுத்தாட்கொண்டு பார்க்க வேண்டிக்கிறார். இந்த பக்கத்துல திருநாவலூர் அந்த ஆதி தெய்வந்தனராடே ஆகிய கடையனாரிச ஞானியார் தம்பதியருக்கு வந்து மகனாக பிறக்க வைக்கிறார் சுந்தரர். மகனாக பிறந்து அவரோட 5 வயசுல சிறு தேரை வச்சு ஓட்டி விளையாடிட்டு இருக்கார் சுந்தரர். அதே வழியா வந்த நடுநாட்டையான நரசிம்ம முனேந்திரன் வந்து அதே விதில எதிர்க்கு இன்னொரு தேர்ல வரார். எதிர்க்கு 2 தேர் வரக்கூடாதுப்பா, ஒரு தேரை நீ திருப்பி சென்று அந்த காவலர் வந்து சுந்தரரை பார்த்து சொல்றாரு, என் தேர் வந்து சிறிதும் நகராது, நீங்க வேணா வந்த வழியா உங்க தேரை கொண்டு போங்க, என் தேரை நான் நகர்த்த மாட்டேன்னு பிடிவாதமா நிக்கிறது அந்த அரசர் பார்த்துட்டு, யார் இந்த குழந்தை இந்த வயசுலயே இவ்வளவு தைரியமா இவ்வளவு கர்ப்பமா பேசுறானே, அவங்க தாய் தந்தையார் யாருன்னு கேட்டு அவங்க தாய் தந்தையார் சடையனார் கிட்ட போய் உங்க பிள்ளைய வந்து அரண்மனைக்கு வாரிசா தத்து கொடுங்க, எனக்கு பின்னாடி அரண்மனை ஆள்றதுக்கு ஆள் கிடையாது, அதனால வாரிசா தத்து கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்கிறாரு. தான் புள்ள வந்து அரச குலத்துல வளர்ப்புறான்னு இவாளும் தத்து கொடுத்துறான். அப்படியே அவரோட 16வது வயசு வருது. அவருக்கு திருமணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இங்க பண்ருட்டி பக்கத்துல மனம் தவிர்ந்த புத்தூர் இருக்கு, அங்க வந்து சடங்கவி சிவாச்சாரியின் மகளான கமல ஞான பூங்கோதைக்கு திருமணம் பேசி ஒப்பந்தம் பண்ணி திருமணம் நடக்கிற நாளன்று வயோதிக அந்தனரா கையில தடியோ இந்த பாதரட்சை போட்டு ஒரு ஓலைச்சுடி எடுத்துட்டு வந்து, சுந்தரா உனக்கு எனக்கு ஒரு வழக்கு இருக்கு, அந்த வழக்கு நீ தீர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோ, இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாது, நீ எனக்கு அடிமன்னு சொல்லி உன் பாட்ட ஆரூர் என்கிட்ட என் ஓலைச்சுடி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான், இந்த அவன் சந்ததியிலே அடிமன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போயிருக்கான், அதை வாங்கி படிச்சு பாருன்னு சொல்லி அவர் கையில கொடுக்குறாரு. அவர் வாங்கின ஒரு கோபத்துல கிழிச்சு ஓம்புணத்துல அடிச்சுறாரு. நீர் என்ன பித்தனா பேயனா, எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு அடிமையாக முடியும்னு சொல்லி ஒரு பிடிச்சி திட்டிடுறாரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் நான் உங்ககிட்ட பிரதி ஓலையை கொடுத்தேன், மூல ஓலை என்கிட்ட பத்திரமா வச்சிருக்கேன், அதை நான் இந்த ஊர்ல காட்ட மாட்டேன், இந்த ஊர் பொதுமக்கள்லாம் உனக்குதான் சாட்சியா இருக்காங்க, நீ கிழிச்சு போட்ட ஓலைச்சுடியா பார்த்துட்டு சும்மாதான் இருக்காங்க, அதனால எங்க ஊர்ல வழக்காடு மண்டபத்துல இந்த வழக்கை நான் தீர்த்துக்கிறேன், எங்க ஊருக்கு வான்னு சொல்லி கூப்பிடுறேன். உங்க ஊர் என்ன ஊர்னு கேட்கிறாரு, என் ஊர் திருவெண்ணைநல்லூர், அங்க வழக்காடு மண்டபம் இருக்கு, இந்த வழக்கை நான் அங்க கூட்டிட்டு போய் தான் தீர்த்துப்பேன், என் கூட வாங்கன்னு சொல்லி இந்த திருவெண்ணைநல்லூர் கூட்டிட்டு இருக்கிறார். வெளியில பெரிய மண்டபம் இருக்குல்ல, இந்த மண்டபத்துல தான் சுவாமி சிவபெருமானுக்கும் சுந்தரனுக்கும் வழக்கு நடந்த இடம். இந்த ஊர் சபையோர் முன்னாடி அந்த மூல ஓலைச்சுவடி கொடுக்குறார். அதுல வந்து திருநாவலூரில் வாழும் ஆதி செய்வ அந்தனராகி ஆரூர் என்னும் நான் திருவெண்ணைநல்லூரில் வாழும் இந்த பித்தனுக்கு நானும் என் சந்ததியரும் வழி வழி தொண்டு செய்ய அடிமை சாசனம் எழுதப்பட்டுள்ளது போட்டு கீழே வந்து அவங்க தாத்தனோட கையெழுத்து ஆரூர்னு போட்டுருக்கு. இது வந்து சுந்தரர் பார்த்துட்டு இதை நாங்க எப்படி நம்ப முடியும், இது வந்து எங்க தாத்தனோட கையெழுத்து தானா, எனக்கு நம்ப முடியாது, வேணா திருநாவலூர் போங்க, அவர் எழுதி வச்ச பழைய ஓலைச்சுடியெல்லாம் இருக்குல்ல அதை எடுத்துட்டு வந்து கையெழுத்து ஒப்பிட்டு பாருங்கன்னு அந்த பெரியவர் சொல்றாங்க. அதே மாதிரி திருநாவலூர் போறாங்க, அந்த பழைய ஓலைச்சுடியெல்லாம் எடுத்துட்டு வந்து கையெழுத்து ஒப்பிட்டு பாக்குறாங்க, கையெழுத்து ஒரு நூலளவு கூட மாறல, பா கையெழுத்து எல்லாம் ஒத்து போகுதுப்பா சுந்தரா, இவருக்கு நீ அடிமைதான்ப்பா, இவர் கூடயே போய் இவர் என்ன பண்ணி சொன்னாலும் செஞ்சுட்டு நீ அவர் கூட சொல்லி அவர் கூடயே அமைச்சிருக்கிறான். அப்ப அந்த ஊர் சபையோர்ல ஒருத்தருக்கு இந்த பெரியவரை பார்த்து கேட்கிறாரு, இந்த ஊர்லதான் இருக்கணும் சொல்றியா பெரியவரே, இது வரைக்கும் இந்த ஊர்ல நான் உன்னை பார்த்ததே இல்லையா, உன் வீடு எதுன்னு சொல்லி கேட்கிறேன். இந்த ஊர்லயே நான் தங்கி இருக்கிற வீடு தான் பெரிய வீடு, வாங்க காட்டுறேன்னு சொல்லி கோயில் கோபுரத்தை காமிக்கிறாரு. நான் இங்கதான் தங்கி இருக்கேன், என் கூட வாங்கன்னு சொல்லி கோயில் உள்ள வந்து மாயமா மறைஞ்சிடறாரு. இந்த மாயமா மறையும் போது இந்த பாதிரிக்கு வீட்டுக்கு மாயமா மறைஞ்சது ஐதீகம். எங்க இந்த கூட வந்த பெரியவரை காண்மை ஊர் சபையோர் சுந்தரெல்லாம் தகச்சு போய் நிற்கும் போதுதான் சுவாமி திரு கைலாயத்தில் நடந்த நிகழ்ந்த சுந்தரரை ஞானோதயப்படுத்தி என்னை சொத்தமில்லால் பாடுடா சுந்தரான்னு சுவாமி ஆசைப்பட்டு கேட்கிறார். நீங்க இறைவன் தெரியாம நான் உங்களை திட்டேனே, நான் எப்படி பாட முடியும்னு சொல்லி ஒரு வருத்தப்படுறேன். நீ திட்டாதான் நான் அர்ச்சனை பாட்டா ஏத்துக்கிறேன், மண்டபத்துக்குள்ள நுழைஞ்சோடனே நீ எனக்கு என்னன்னு சொல்லி திட்ட பித்தன்னு சொல்லி திட்டல, அந்த பித்தன்ற வார்த்தையை முதலடியா எடுத்து வச்சு பாடுன்னு சொல்லி பித்தாய் விரைசூடி பெருமானையர்களாலா எத்தால் மறவாது நினைக்கின்றேன் மனத்துணை வைத்தாய் வெண்ணை தென்பால் வெண்ணைநல்லூர் அருத்துறை அத்தாவுனக்காலாய் நெல்லேன்னு முதல் தேவார பதிவு இந்த கோயில தான் பாடியிருக்காரு 7ஆம் திருமுறையில. அதனால சுவாமியோட பேர் அருத்துறையினால. அதே சமஸ்கிருதத்துல கிருபாபுரீஸ்வரர், திருமணத்தை தடுத்து ஆட்கொண்டதுனால தடுத்து ஆட்கொண்டனாகன்னு ஒரு பேர் இருக்கு சுவாமி. வழக்குல வாதாடி வென்றார், அதனால வாதாடீஸ்வரரா வெளியில இருக்கார். இதெல்லாம் அந்த வெளியில தான் இந்த பிராது மொழி எழுதி போறது விசேஷம். தீராத வழக்கு ரீதியான பிரச்சனை, தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த கோயில 151 ரூபா பிராது மொழி எழுதி போட்டீங்கன்னா நிறைவேறுகிற ஒரு ஐதீகம். அதே மாதிரி பிரகாரம் சுத்தி வந்தீங்கன்னா பிள்ளையார் சிறப்பு. பிள்ளையார் வந்து புலியார் பொல்லா விநாயகர். தமிழ்நாட்டுல 2 இடத்துல தான் இருக்கார். இங்க ஒண்ணு திருநாரையூர்ல ஒண்ணு. நம்பியாண்டார் நம்பிக்கை திருமுறைகள்லாம் எடுத்து கொடுத்துருக்கார். இங்க மெய்கண்டாருக்கு 5 வயசுல சிவஞான உபதேசம் பண்ணதா ஐதீகம். மெய்கண்டார் ஜீவசமாதி வரவேண்டியதா இருக்கு. திருவாரூரை ஆதீனத்தை சேர்ந்த பக்கத்து தெருவிலே இருக்கு.
போகும்போது கூட பார்த்துட்டு போங்க, அந்த பூஜை நடக்கும் 7:30 மணிக்கு பார்த்துட்டு போங்க. அதே மாதிரி முருகர் அருணகிரிநாதருக்கு மயில் மீது நின்று நடனமாடி காட்சி கொடுத்தது ஐதீகம். அருணகிரிநாதர் பல பல தத்துவம் 15 திருப்புகள் பாடியிருக்காரு. அம்பாள் மகிஷாசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டு இந்த வெக்க தணியறதுக்காக, அந்த கோரரூபம் தணியறதுக்காக இங்க குளிர்ச்சிக்காக வெண்ணையாலே கோட்டை கட்டுறாங்க. வெண்ணையாலே கோட்டை கட்டி அதோட ஸ்ரீசங்கரை வச்சு பஞ்சமுக தீப ஏற்றி பஞ்சாக்னி வளர்த்து சிவனை நோக்கி தவம் செஞ்சு இந்த கோர ரூபம் தணிஞ்சு மங்கள ரூபம் தரும். அதனால அம்பாள் பேர் மங்களாம்பிகை. இந்த வெண்ணையால கோட்டை கட்டி பூஜை பண்ணதுனால ஊர் பெயர் திரு வெண்ணெய் நல்லூர். இந்த கோயிலோட தல விஷயம் மூங்கில். மூங்கில் வன காட்டதான் சுவாமி ஸ்வயம்பூர்த்தியா இருந்தார். ஆனால் சுவாமிக்கு வேணுபுரீஸ்வரன் ஒரு பேர் இருக்கு. இங்க பங்குனி மாசம் பிரம்மோற்சவம், ஆடி மாசத்துல சுவாதி நட்சத்திரம்